கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் 49 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன். என்னை எதிர்த்து போட்டியிட்ட திரு அப்பாவு அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். அதாவது அந்த தேர்தலை ரத்து செய்யணும். கடைசி 3 ரவுண்டு வந்து எண்ணிக்கையில் முறைகேடு நடந்துச்சு. அப்புறம் 203 வாக்குகள் செல்லாதுன்னு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, அதை விசாரிக்கணும்னு சொன்னாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த 203 வாக்குகள் ஏன் நிராகரிக்கப்பட்டது என்றதுனா அப்படின்னா, அது வந்து மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் தான் அதில் அட்டஸ்டேஷன் பண்ணாங்க. மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கெசட்டட் ஆஃபீஸர் இல்லை, இதுதான் சட்டம். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த 3 ரவுண்டையும் திருப்பி எண்ணணும், மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் தான் ஹெட்மாஸ்டர் அட்டஸ்டேஷன் பண்ணலான்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க, இடைக்கால தீர்ப்பு. நாங்கள் என்ன சொன்னோம்னா, அதை கடைசியாக முடிவு பண்ண வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டு. எனவே சுப்ரீம் கோர்ட்டு அதில் தலையிட்டு ஒரு தீர்ப்பை அளித்த பிறகு இதில் முடிவெடுக்கலாம்னு சொன்னேன். ஏன்னா இன்ட்ரீம் ஆர்டர் தான் கொடுத்தாங்க. அதை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாதனால நான் வந்து உச்சநீதிமன்றத்தை அப்பொழுது 2018 நாடினேன். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறட்டும், ஆனால் அதனுடைய முடிவுகளை அறிவிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அந்த வாக்கு மறு வாக்கு எண்ணிக்கை இந்த 3 ரவுண்டுக்கும் நடந்தது. அந்த மறுச்சு வாக்கு எண்ணிக்கையிலேயே மீண்டும் நான் தான் வென்றேன். ஆனால் அந்த 203 வாக்கு செல்லுமா செல்லாதாங்கிறதான் கேள்வி. அது உச்சநீதிமன்றம் முடிவு செய்து கொள்ளட்டும், சென்னை உயர்நீதிமன்றம் அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த வழக்கு இப்போ உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது இடையில கொரோனா வந்துச்சு. 21 தேர்தல் நெருக்கத்தில் திரு அப்பாவு அவர்கள் ஒரு அவசர மனுவாக இதை விசாரிக்கணும்னு ஒரு பெட்டிஷன் போட்டு ஃபைனல் ஹியரிங்க்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஃபைனல் ஹியரிங் சமயத்தில் நாங்கள் ஒரு வாதத்தை வச்சோம். ஆனால் அதாவது அந்த மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஆதாரமாக எங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்னா, 21 தேர்தலில் தேர்தல் ஆணையம் ஒரு ஜிஓ போடுது. அந்த ஜிஓவில் என்ன சொல்கிறாங்கன்னா, மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டரும் கையெழுத்து போடலான்னு ஒரு ஜிஓவை 2021 கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2016 அவங்க கையெழுத்து போடுறதுக்கு அதிகாரம் இல்லாமல் இருந்தால் தானே புது ஜிஓ போட்டிருப்பாங்க. அப்போ 2016 அவங்க கையெழுத்து போடாது செல்லாது தானே. எந்த பாயிண்ட்டை ஆர்கியூ பண்ணோன்னே அந்த உத்தரவு தர்ற நேரத்தில் அவங்க அந்த வழக்கு விசாரணையை வாய்தா கேட்டு 3 தடவை போனாங்க. இது ஆர்டரில் இருக்குது. எனவே கோபமுற்ற உச்சநீதிமன்றம் 3 தடவை அவங்க ஹியரிங்க்கு வராதனால எனக்கு கொடுத்த இடைக்கால தடையை அதை நிரந்தர தடையாக மாற்றி அந்த எஸ்எல்பியை சிவில் அப்பீலாக மாற்றிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், சிவில் அப்பீலுங்கிறது அட்மிட் ஆனால் அந்த வருஷம் வரும்போது தான் வரும். அப்படி இருந்த நிலையில் கடந்த மே மாதம் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இதுக்கிடையில் 2 தேர்தல் முடிஞ்சு போச்சு. விசாரணைக்கு எடுக்கும்போது நீதிபதி என்ன சொன்னார்னா, இந்த வழக்கில் இன்பதுரையுடைய தவறு என்ன, இது கரப்ட் ப்ராக்டிஸ் கேஸ் இல்லை, தேர்தல் முறைகேடு வழக்கு இல்லை. நான் வந்து ஏதாவது சொத்தை மறைச்சேன் அல்லது பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கினேன் அல்லது ஏதாவது வழக்குகளை என் மேலே இருக்க தண்டனை வழக்குகளை மறைச்சேன்னு இல்லை இல்லையா. அப்போ கரப்ட் ப்ராக்டிஸ் கேஸ் இல்லைனால 2 தேர்தல் முடிஞ்சு போச்சு. இப்போ இதை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? எனவே இந்த வழக்கு நீர்த்து போச்சு, இன்ஃப்ரக்சர்ஸ். அதனால் நாங்கள் இந்த வழக்கை முடிச்சு வைக்கிறோன்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் ஏற்கனவே போட்ட தீர்ப்பு நிற்குது தானே, அதுக்கு தடைன்னு எங்கே இருக்குது, இல்லைல்ல, அதனால் அது தெல்லாதுன்னு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அப்போ அந்த தீர்ப்பு, அதாவது ஏற்கனவே அவங்க பிறப்பித்த இடைக்கால உத்தரவு இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சது. அதனால் யார் பாதிக்கப்படுறான்னா, நான் பாதிக்கப்படுறேன். உடனே அப்பாவு வென்றார், இன்பதுரை தேர்தல் செல்லாதுன்னு ஒரு செய்தி வெளியே வந்துச்சு. அப்போ நீதிமன்றத்தை தான் நான் நாடணும். ஏற்கனவே மறைந்த கருணாநிதி சொல்லியிருக்காருல, நீதியை பெற நெடும்பயணம் போகணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா. எனவே நெடும்பயணமாக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து நான் திருப்பியும் மனு தாக்கல் செஞ்சு என்னோடய வழக்கை கேட்டேன். இந்த வழக்கை இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இது வந்து கரப்ட் ப்ராக்டிஸ் கேஸ் உண்டா இல்லை, அப்போ தேர்தல் முறைகேடு வழக்கு இல்லை, அப்போ 203 செல்லுமா செல்லாதாங்கிறது தான் மேட்டர். ஆனால் இன்ஃப்ரக்சர்ஸ் ஆயிடுச்சு, தேர்தல் முறைகேடு வழக்கு இல்லைன்னா மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய நிலை என்ன அப்படிங்கிறத நாங்கள் எங்கள் தரப்பில் வாதாடணும். நாங்கள் வழக்கு நடத்த ரெடியாக இருந்தோம். ஆனால் 3 முறை எதிர்த்தரப்பு திரு அப்பாவு தரப்பு தான் டைம் வாங்கினாங்க. அது ஆர்டர் காப்பியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. எனவே இந்த வழக்கை விசாரிக்க தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்த ஆர்டரும் அதில் இருக்குது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு இடைக்கால தடையை விதிச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம். நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்லாதுன்னு சொன்னாங்க இல்லையா சென்னை உயர்நீதிமன்றம், அதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இது இடைக்கால தடை இன்னும் எதற்காக வச்சாங்கன்னா, எதிர்த்தரப்பை கேட்கணும். இன்றைக்கி அப்பாவு தரப்பில் ஆகியிருந்தால் இன்றைக்கே முடிவாயிருக்கும். ஆனால் அவங்க தரப்பு வராதனால பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி எதிர்த்தரப்புக்கும் நோட்டீஸ் தரணுங்கிறதுக்காக நோட்டீஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எனவே சென்னை உயர்நீதிமன்றம் எனக்கு எதிராக பிறப்பித்த என்னுடைய 2016 தேர்தல் செல்லாது என்ற உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது.
ஆமாம், பொதுவாக ஒரு அட்வொகேட்டாக சொல்கிறேன், தேர்தல் முறைகேடு நடைபெற்ற அவங்க அந்த தீர்ப்பு வந்துட்டால் 6 வருஷம் அவங்க தேர்தல் நிற்க முடியாதுங்கிறது தேர்தல் முறைகேடு வழக்கு. இது இந்த வழக்கில் தேர்தல் முறைகேடே இல்லை. இதில் என்னுடைய தவறு என்ன இருக்குது? வாக்கு எண்ணிக்கை என்பது அவங்க கெசட்டட் ஆஃபீஸர் இல்லைன்னு நான் சொன்னேன். அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் நான் வெற்றி பெற்றதாக அறிவிச்சுது. அது தவறுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சர்டன் பாயிண்டில் ஒரு வியூ எடுக்குது. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தேன். சுப்ரீம் கோர்ட்டு அந்த வழக்கை விசாரிச்சிருக்கணும். ஆனால் விசாரிக்க தயாராகும்போது எதிர்த்தரப்பினர் வராததுனால அது சிவில் அப்பீலாக கன்வெர்ட் ஆகி, அது ஏற்கனவே எஸ்எல்பி வந்து சிவில் அப்பீலாக கன்வெர்ட் ஆகி அட்மிட் ஆகி பர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்படி இப்போ இந்தியா முழுவதும் இது மாதிரி நிலுவையில் இருக்கிற வழக்குகளெல்லாம் 2 எலெக்ஷன் முடிஞ்சுது, 3 எலெக்ஷன் முடிஞ்சுது, விசாரிக்க வேண்டாம், கரப்ட் ப்ராக்டிஸ் கேஸ்னால் தான் விசாரிக்கணும், முறைகேடு வழக்குனா தான் விசாரிக்கணும். நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தால் நான் மீண்டும் தேர்தலில் போட்டியிடாதவாறு அதிலிருந்து தப்பிக்கக்கூடாதுங்கிறதுக்கு அந்த வழக்கை விசாரிக்கலாம். ஆனால் இதில் என்னோட தவறு எதுவுமே இல்லையே. எனவே அந்த வழக்கை விசாரிக்கணும்னு அவங்க வந்து மீண்டும் அந்த வழக்கை முடித்து வைத்தார்கள். முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம், நான் கேட்கல. அப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே நாங்கள் போட்ட உத்தரவு அப்போ என்ன ஆகும், அதுக்கு ஒரு ஸ்டே கேளுங்க என்று சொன்னதன் பேரில் நான் வந்திருக்கிறேன். இப்போ அதுக்கு ஸ்டே ஆச்சு. எனவே இந்த வழக்கு இறுதி இதை எட்டும்போது யார் கெசட்டட் ஆஃபீஸர் அப்படின்னு முடிவெடுக்கணும். அப்போ கெசட்டட் ஆஃபீஸர் யாருன்னா யார் வேணாலும் கையெழுத்து போடலாம், அட்டஸ்டேஷன் பண்ணலாம். அப்படிங்கிறது எப்போ இருக்குன்னா 2021 தேர்தலுக்கு பிறகு தான் அப்படி ஒரு ஜியோவை தேர்தல் ஆணையம் பிறப்பிச்சிருக்கு. அப்போ 2016 அப்படி ஒரு ஆணை இருந்திருந்தால் புதுசாக பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்போ 21 தான் பிறப்பிச்சிருக்காங்க. அப்போ 2016 எல்லாரும் கையெழுத்து போட முடியாது. கெசட், அதாவது பி கிரேட் ஆஃபீஸர் கேனாட் பி ஏ கெசட்டட் ஆஃபீஸர். அவங்க கையெழுத்து போட்டால் அது செல்லாது. அதான் என்னுடைய வழக்கு. எனவே இந்த வழக்கு இப்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மறு விசாரணைக்கு, இறுதி விசாரணைக்கு வரும்போது நான் வெல்வேன்.